ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம Kali Linux OS ஓட அஃபிஷியல் ISO ஃபார்மேட் ஃபைல யூஸ் பண்ணி எப்படி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு USB பென் டிரைவ Kali Linux OSக்கான பூட்டபிள் USB பென் டிரைவா மாத்துறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஆல்ரெடி Kali Linux OSக்கான ISO ஃபார்மேட் ஃபைல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ISO ஃபார்மேட் ஃபைல எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. அந்த வீடியோவோட லிங்க்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். செக் பண்ணி பார்த்து நீங்களும் Kali Linux OSக்கான ISO ஃபார்மேட் ஃபைல வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த USB பென் டிரைவ Kali Linux OSக்கான பூட்டபிள் USB பென் டிரைவா மாத்த விரும்புறீங்களோ அந்த பென் டிரைவ உங்களுடைய சிஸ்டத்துல இருந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. நீங்க சூஸ் பண்ற பென் டிரைவோட ஸ்டோரேஜ் மினிமம் 8 ஜிபியாவது இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு கீழ இருந்தா வேண்டாம். மினிமம் 8 ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கிற மாரி பென் டிரைவ யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய சிஸ்டத்துல உங்களுடைய பென் டிரைவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. AOG அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நான் யூஸ் பண்ற பென் டிரைவ். இது ஒரு 32 ஜிபி பென் டிரைவ். இந்த மாரி உங்களோட சிஸ்டத்துல நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க. Kali Linuxக்கான பூட்டபிள் USB பென் டிரைவ கிரியேட் பண்ற இந்த ப்ராசஸ்ல உங்களுடைய பென் டிரைவ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் ஃபுல்லா டெலீட் ஆயிரும். ஒருவேளை இந்த பென் டிரைவ்க்குள்ள உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்டான ஏதாவது டேட்டா இருந்துச்சு அப்படின்னா, அத நீங்க பேக்கப் எடுத்து வச்சுக்கங்க. நம்மகிட்ட Kali Linuxோட ISO ஃபைலும் இருக்கு. பென் டிரைவும் இருக்கு. இப்போ Kali Linuxோட ISO ஃபைல யூஸ் பண்ணி நம்மளுடைய பென் டிரைவ பூட்டபிள் USB பென் டிரைவா மாத்துறதுக்கு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேரோட பேர் பார்த்தீங்கன்னா Rufus. நீங்க உங்களுடைய வெப் பிரவுசர்ல போயிட்டு Rufus அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் குடுத்தீங்கனாலே உங்களுக்கு rufus.ie அப்படின்ற இந்த வெப்சைட்ல இருந்து சர்ச் ரிசல்ட் வந்து இந்த மாரி கிடைக்கும். இது மேல வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாரி தான் இருக்கும். மேல டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி நெறைய டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட்டா இருக்கக்கூடிய Rufus டைப் ஸ்டாண்டர்ட் பிளாட்ஃபார்ம் Windows 64 அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடியத தான் நான் டவுன்லோட் பண்ண போறேன். நீங்களும் இத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. நான் வந்து டவுன்லோட்ஸ்லயே வந்து குடுத்துக்கிறேன். சேவ் குடுத்துக்கிறேன். Rufus சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிருச்சு. நான் இப்போ பிரவுசர் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். டவுன்லோட்ஸ்க்கு போயிட்டு, நான் இப்போ டவுன்லோட் பண்ண Rufus சாஃப்ட்வேர கிளிக் பண்ணி ஓப்பன் பண்றேன். நீங்களும் ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி Rufus சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல மேல டிவைஸ் அப்படின்ற இந்த இடத்துல உங்களுடைய பென் டிரைவ் வந்து ஷோ ஆகுதான்னு பாருங்க. ஒருவேளை இல்ல அப்படின்னா, இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய சிஸ்டத்துல நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் எல்லாம் காட்டும். நான் ஒரே ஒரு பென் டிரைவ் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு என்னுடைய பென் டிரைவ் மட்டும் காட்டுது. உங்களுக்கு தேவையான பென் டிரைவ் ஆப்ஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பூட் செலக்ஷன் அப்படின்ற இந்த இடத்துல டிஸ்கார் ISO இமேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கிற மாரி செட் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க நெறைய இருக்கும். இதுல கரெக்ட்டா பார்த்து டிஸ்கார் ISO இமேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடுல செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. நீங்க உங்களுடைய சிஸ்டத்துல எங்க Kali Linux OSக்கான ISO ஃபைல வச்சிருக்கீங்களோ, அந்த லொகேஷனுக்கு போயிட்டு அந்த ஃபைல கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. கீழ ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. நாம ISO ஃபைல செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழ இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே தேவைக்கு ஏத்த மாரி சேஞ்ச் ஆயி செட் ஆயிருக்கும். இதுல நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். கீழ இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு பாப்பப் வந்து வரும். இதுல ஃபர்ஸ்ட்டா இருக்கக்கூடிய ரைட் இன் ISO இமேஜ் மோட் அப்படின்றது இருக்கும். பிராக்கெட்ல ரெக்கமெண்டட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டா இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனே வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க. டவுன்லோட் ரெக்வயர்ட் அப்படின்னு போட்டு இந்த மாரி ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இது எல்லாருக்கும் ஓப்பன் ஆகுமான்னா கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த மாதிரி வரும். வந்துச்சு அப்படின்னா எஸ் குடுத்து நீங்க தேவையான ஃபைல்ஸ டவுன்லோட் பண்ணிக்கங்க. அகைன் எனக்கு இன்னொரு ஃபைல டவுன்லோட் பண்றதுக்கு கேட்குது. நான் வந்து எஸ் குடுத்துக்கிறேன். டவுன்லோட் பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. இப்ப Rufus பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வார்னிங் வந்து குடுக்குது. இந்த Rufus சாஃப்ட்வேர் Kali Linux OSக்கான ISO ஃபைல யூஸ் பண்ணி நம்மளுடைய பென் டிரைவ பூட்டபிள் USB பென் டிரைவா மாத்தப் போகுது. இந்த ப்ராசஸ்ல உங்களுடைய பென் டிரைவ்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் டெலீட் ஆயிரும், எரேஸ் ஆயிரும் அப்படின்றத தெளிவா வந்து இங்க வார்னிங்கா வந்து குடுக்குது. நமக்கு தெரியும். ஸோ ஓகே அப்படின்றத குடுத்துக்கலாம். கீழ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ல இங்க கிரீன் கலர்ல ப்ராகிரஸ் வந்து எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் இங்க காட்டும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லா முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 100% ஃபுல் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேட்டஸ்ல ரெடி அப்படின்ற மாரி மெசேஜ் வந்து வந்துரும். இப்ப நீங்க இந்த Rufus சாஃப்ட்வேர குளோஸ் பண்ணிக்கங்க. நான் திஸ் பிசில போய் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ என்னுடைய பென் டிரைவ நான் Kali Linux OSக்கான பூட்டபிள் பென் டிரைவா மாத்திட்டேன். AOG அப்படின்ற நேம் வந்து மாறி Kali Linux அப்படின்றத அந்த சாஃப்ட்வேர் வந்து எனக்கு செட் பண்ணி குடுத்திருக்கு. நான் இந்த பென் டிரைவ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ள இந்த மாரி ஃபைல்ஸ்லாம் வந்து இருக்கும். இப்போ என்னுடைய பென் டிரைவ Kali Linux OSக்கான பூட்டபிள் USB பென் டிரைவா வந்து மாத்திட்டேன். இந்த மாதிரி நீங்களும் சிம்பிள் அண்ட் ஈஸியா
Kali Linuxக்கான ISO ஃபைல யூஸ் பண்ணி, உங்களுடைய பென் டிரைவ Kali Linux OSக்கான பூட்டபிள் USB பென் டிரைவ வந்து மாத்திக்க முடியும். இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்டின்னா, அத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.